லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்பீட் அண்ட் லவ் சீரிஸோட ஃபைனல் எபிசோட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். ஓப்பனிங்கில் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்க ஹீரோயின் நினச்சி ரொம்ப சேடாக உட்காந்துட்டு இருக்காங்களா, என்னவோ யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு மனசு கேட்காம அந்த ராத்திரியில் ஹீரோட ரூமுக்கே போயிடுறாங்களா. அங்கே போய் பார்த்தா ஹீரோ மட்டும் சும்மா கிடையாது, அவரும் நடந்துடலாம் நினச்சி யோசிச்சு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் உள்ளே வரவா அப்படி கேட்குறாங்க. வா சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, எதுக்கு நீ இன்னும் தூங்காமல் இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நீ மட்டும் எதுக்கு தூங்காமல் இருக்க, வரும்போதே தூக்கம் வருது தானே சொல்லிட்டு வந்தேன், இப்போ என்ன தூங்காமல் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்களா. இந்த ஹீரோ ப்ரப்போசலுக்காக அந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு எப்போ நீ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண, எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்களா என்ன, இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசலுக்கு வரும்போது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கையில் இல்லைன்னா அப்போ நான் ஒரு மடையன் தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அம்மா உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டதை பார்த்து உனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்கா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் தெரிஞ்சு தானே நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே ஹீரோயின் ஹீரோவோட தோளில் சாஞ்சிக்கிட்டு அப்படி படுத்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா டக்குன்னு அவங்க அம்மா வந்துடுறாங்க. மூமு இன்னொருத்தவங்க ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்களா. இல்லைம்மா அப்படி சொல்லும்போது ஹீரோ சொல்கிறார், நீ போய் தூங்கு, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படி சொன்னோன்னே ஹீரோயினும் கிளம்பிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா அவனை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ ஹீரோவும் பின்னாடியே பார்க்குறாங்க அவங்க என்னதான் பண்ணுறாங்கன்ட்டு. அவங்க பார்த்தா அந்த ராத்திரியில் கூட உட்காந்துட்டு இந்த செடிங்களுக்கெல்லாம் இலை பிடுங்கி போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்க கிட்ட போகிறாங்களா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் நான் மத்தியானமே பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு பண்ணவே முடியல, டைம் கிடைக்கல, ஆனால் தான் இப்போ உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேனே, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் பண்ணவா அப்படின்னு கேட்கும்போது இவங்களே கையில் அந்த கட்டிங் பிளேட் கொடுத்துட்டு நீ பண்ணு அப்படி சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்புறம் ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நான் காலைல பண்ண வேண்டிய நினச்சது, அன்னைக்குள்ளே நான் அதை முடிக்கலன்னா அன்றைக்கி நைட்டாவது உட்காந்து முடிக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். ஆனால் அவங்க அப்பா இந்த மாதிரி கிடையாது, அதனால தான் எங்களுக்குள்ளே நிறைய சண்டை வந்துச்சு. ஒரு ஸ்க்ரீன் கிளாத் அழுக்காக இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு போய் கழுவுங்கன்னு சொன்னால் அது பண்ணுறதுக்கு ஒரு வாரம் ஆக்கிடுவார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலேயும் எங்களுக்கு சண்டை வர ஆரம்பித்து ஒரு இடத்துல அது ரொம்ப பெருசாகவே பூதாகரமாக வெடிச்சிடுச்சு. இதுவும் அந்த கடைசி அந்த செடியெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கும் போது என் மனசே உடஞ்சி போச்சு. அந்த மாதிரி எனக்கும் அவருக்கும் செட் ஆகாமல் இருந்தது, அதனால தான் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, அதனால நீ என்னதான் குறை சொல்ல போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ யார் மனசே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ட்டு அவங்க பக்கமும் இல்லாமல் இவங்க பக்கமும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தீங்களே, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, செடி நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்கு அதோடைய இலைகளை டீப்பாக கட் பண்ணாதான் அதெல்லாம் சுவாசிக்க முடியும், நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதே மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன், ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க ஸ்மைல் பண்ணுறாங்களா, இல்லை பையன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருக்க கட்டிங் பிளேட்டை வாங்க பார்க்குறாங்க. அப்போ தொட்டு பார்த்தா ஹீரோ கை ரொம்ப சில்லுன்னு இருக்குது. என்னடா உனக்கு கோல்டாக இருக்கா, இவ்வளோ சில்லுன்னு இருக்குது உன் கை அப்படி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. மூமுவை சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப கெடுத்து வச்சுருக்கேன், ஆனால் ஃப்யூச்சரில் நீ அதை பார்த்துக்கணும், அவளுக்கு இவ்வளோலாம் ஸ்பாயில் பண்ணக்கூடாது, இவ்வளோ செல்ல தரக்கூடாது அப்படி சொல்கிறாங்களா. அதுக்கு ஜின் சொல்கிறாரு, இல்லை நானும் அவளை ஸ்பாயில் பண்ணதான் போகிறேன், பரவாயில்லையா என்ன ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே ஹீரோயின் அம்மா சிரிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இப்படியே பேசிகிட்டு இருக்காங்களா. அடுத்த நாளும் ஆயிடுது. இப்போ ஹீரோயின் கொஞ்சம் பயத்தில் பார்க்குறாங்க ஹீரோக்கு என்னாச்சுன்ட்டு. பார்த்தா ரூமில் ஹீரோ காணும். சரி எங்கே தான் இருக்காங்கன்ட்டு வெளில பார்த்தா அவங்க அம்மாவும் ஹீரோவும் இந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில் கார்டனில். அப்படியே சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. டே இது எங்கே மாட்டுறா, அப்போ தான் அழகாக இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டுறாங்க. அப்போ ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வராரா. அப்போல்லாம் ஷவ் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க ஹீரோயின். சொல்லு என்ன அப்படின்னா, இல்லை நீ பரவாயில்லையா, நீ நைட் நடந்தெல்லாம் நினச்சது அப்செட்லாம் இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்செட்லாம் ஒன்றும் கிடையாதுமா அப்படி சொல்கிறாங்களா. சரி அங்கே என்ன பேசிகிட்டு இருந்தீங்க சொல்லுங்க அப்படின்னா, அங்கெல்லாம் நாங்கள் எதுவுமே பேசல, வெறும் செடி தான் இது பண்ணிட்டு இருந்தோம் அப்படி சொல்கிறாரு. நிஜமாக என்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு எதுவுமே இல்லையா அப்படி கேட்கும்போது ஹீரோயினை இழுத்துட்டு 4 ஹெட் கிஸ் கொடுக்குறாங்க. அப்படியே சைனீஸ் நியூ இயர் விஷஸையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கும் இதான் நியூ இயரா. அவங்களோட நியூ இயர்க்குலாம் இந்த ரெட் கலரில் எல்லாம் ஒட்டுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் டோருக்கு ஒட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ தான் நல்லா எழுதுவார் இல்லையா, ஸோ அவரை வச்சே இந்த பாசிட்டிவ் நோட்ஸ் எல்லாம் எழுதிக்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து டம்ப்ளிங் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க நியூ இயர் அன்னைக்கு அவங்க டம்ப்ளிங் செஞ்சு சாப்பிடணுமா, அது அவங்க ஐதீகமாக. அதே மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறாங்களா. அப்போ அவங்க அம்மா ஸ்பெஷலாக ஜின்னுக்காக ஒரு டம்ப்ளிங் அப்புறம் சூப் எல்லாமே தனித்தனியாக கொடுக்குறாங்க. இப்படியே அவங்க ஃபேமிலி ஹாப்பியாக அன்றைக்கி டின்னரும் முடிக்கிறாங்க. அன்றைக்கி நைட் ஹீரோயின் என்ன பண்ணுறாருன்னா, அன்றைக்கி தான் அவங்க டீ குடிக்கலையே சொல்லிவிட்டு இப்போ வேணுட்டு இன்னொரு தடவை டீ போட்டு எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்களா. அவங்க வாங்கி குடிச்சிட்டு இங்கே ஒரு நிமிஷம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. வரும்போது அந்த பேக் எடுத்துகிட்டு வராங்க, ரெட் கலர் பேக் ஹீரோ கொடுத்தார்லையே அதை திருப்பி கொடுத்துட்டு, சின்ன வயசுலேருந்தே நீ யாருமே இல்லாமல் வாழ்ந்திருக்க, உனக்குன்னு எந்த எல்டர்ஸும் இல்லாதனால எல்லா விஷயத்துக்கும் நீ ஒன்றையே சார்ந்தே இருந்த, இப்போ உனக்கிட்ட காசு இருக்குது, நீ இதை பத்திரமா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு அவர் திருப்பி கொடுத்துட்டு, இல்லை நான் இது உங்களுக்கு தான் எடுத்துகிட்டு
பார்த்துட்டு வந்தேன், என்னோட சின்ன டோக்கன் ஆஃப் லவ்வாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. சின்ன வயசுலேருந்தே நீ இப்படி தான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டா இல்லை ஸ்டப்பனாக நிற்ப, சரி நான் இதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க கிளம்புறதுக்கான டைமும் வந்துடுது. ஸோ ஹீரோ வந்துட்டு சூட்கேஸ்லாம் எடுத்து காரில் வச்சிட்டு இருக்காரா. அப்போ கிறிஸ் வந்து ஒரு பேக் மாதிரி கொடுக்குறாரு, இது உனக்காக தான், இதை நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறாரு. என்னது இது அப்படின்னா, இல்லை அவங்க அம்மா கொடுத்தாங்க, நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஓகேன்ட்டு அவரே எடுத்து உள்ள வச்சுக்கிறாரு. இப்போ அவங்க அம்மா வராங்க. ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நல்லா வேலை செய்யணும், நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், உன் உடம்பையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே வராங்க. அப்போ ஹீரோ பார்த்த உடனே, முதல்ல நீ உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கோ, அப்போ தான் உன்னால் அவளை பார்த்துக்க முடியும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோவே பார்த்துட்டு இருந்தவங்க டக்குன்னு அவர் ஹக் பண்ணிக்கிட்டு நீ நல்லா இருக்கணும் அப்படி சொல்லிக்கிறாங்களா. அதுக்கப்புறம் ஹீரோயினை அவங்க கையை பிடிச்சி இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ இவளை நல்லா பார்த்துக்கோ, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்ட்டு அவங்க பிளெஸ்ஸிங்கை கொடுக்குறாங்க. அப்படியே அந்த இடமே வந்துட்டு அவங்களோட ஆனந்த கண்ணீரால் நிறைஞ்சிருக்கு. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து சின்ன வயசுல இருக்கும் போது மூமுக்கு ஒரு ஸ்கார்ஃப் பண்ணி கொடுத்துருப்பாங்க கோல்டாக இருக்குன்ட்டு. அந்த டைம் தான் ஜின்ஷாவும் ஸ்கூல்லேருந்து வந்திருப்பான். அப்போ அவனை கேட்பாங்க, உனக்கு என்ன கோல்டாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவன் இல்லைன்ற மாதிரி சொல்லுவானா. அவங்க அம்மா தொட்டு பார்த்துட்டு கோல்டாக தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறாங்க. சரி நீ போ அப்படி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ நைட்டெல்லாம் உட்காந்துட்டு ஹீரோக்காக அந்த ஸ்கார்ஃபும் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் தான் அவங்கெல்லாம் வந்து அந்த சண்டை போட்டுட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு தனியாக போயிடுவாங்கல்ல. ஸோ அந்த ஸ்கார்ஃப் அவங்களால கொடுக்க முடியாமல் போயிருக்கும். இந்த மாதிரி உனக்கு நான் சின்ன வயசுலேருந்து என்னோட ஹஸ்பண்ட் மேலே இந்த கோவத்தினால உன் மேலே நான் நெகட்டிவ் தான் கொடுத்துருக்கேன், ஐம் ரியலி சாரி அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோவும் ஹீரோயினும் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்களா. அப்போ வந்து அவங்க கிட்ட ஒரு பேக் இருக்குது. ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் போய் ஒரு காஃபி வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஹீரோ இப்போ அவர்கிட்ட இருக்கிற அந்த கிறிஸ் கொடுத்த பேக் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. உள்ளே பார்த்தா அந்த ஸ்கார்ஃப் இருக்குது, அதில் ஒரு லெட்டரும் இருக்குது. என்ன எழுதியிருக்குன்னா, மூமு வந்து இனிமேட்டு உன்னோட கையில், நீ அவளை பத்திரமா பார்த்துக்கோ, உன்னையும் தான், 2 பேரும் நல்லா ஹாப்பியாக வாழுங்க. இந்த ஸ்கார்ஃப் கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆச்சு உன்கிட்ட வந்து சேர்றதுக்கு, நீ அம்மாவை திட்டமாட்டல அப்படின்ட்டு சொல்லி எழுதியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு அப்படியே மனசு ஃபுல்லாக நிறைஞ்சு போயிடுச்சு. அப்படியே வந்து ஹீரோயினும் வந்துடுறாங்களா. வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி கேட்குறாங்க. இல்லை உன் காஃபிக்காக தான் வெயிட் பண்ணுறவா, குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குடிக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, உன்கிட்ட அந்த கீ செயின் இருந்ததுல, அது வந்து நல்லா கிழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் உனக்காக புதுசாக வாங்கியிருக்கேன், கண்ணு மூடு நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை கண்ணு மூடுறாங்க. ஹீரோவும் அந்த கீ செயின் கொடுக்குறாரு. கண்ணை திறந்து பார்த்தா அந்த கீ செயினோட பின்னாடி ரிங்கோ கோத்து கிடக்கு. அதை பார்த்தோன்னே, சின்ன வயசில் நம்ம ஃபேமிலியாக இருக்கும் போது நம்மளோட இஷ்டமே இல்லாமல் நம்ம 2 பேரையும் ஃபேமிலியிலேருந்து பிரிச்சுட்டாங்க. இப்போ உன் கூட என்னோட ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், உனக்கு ஓகே, என்னோட ஃபேமிலி பில்ட் பண்ண நீ ரெடியா, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாரு. அவங்க யோசிச்சுட்டு ரொம்ப சீக்கிரம் சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரொம்ப சீக்கிரமா, நல்லா யோசிச்சு பாருமா, நீ என்கிட்ட வரும்போது 20 இயர்ஸ், இப்போ 28 இயர்ஸ், எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்படியே நமக்கு அந்த பழைய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. ஹலோ ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கா. உடனே ஹீரோ சொல்கிறாரு, சரி உனக்கு வேணும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ அப்படி தான் சொல்ல வர்றாரு. உடனே ஹீரோயின்ல, டேய் இதை கேட்க தாண்டா நான் இத்தனை வருஷமாக காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததான் ஹீரோயினோட பேச்சுலர்ஸ் பார்ட்டி தான். அதனால் அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தா அப்போ உட்காந்துட்டு ஹீரோயினுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. டே நீ மாப்பிள்ளடா, தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் சாட் பண்ணாத, நாளைக்கு கொஞ்சம் வச்சுக்க அப்படி சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டு எல்லாரையும் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்காங்களா. அங்கே பார்த்தா மூமு யாருக்கும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நம்ம ஹீரோக்கு தான். 2 பேரும் மாறி மாறி சிரிச்சுட்டே இருக்காங்களா. உடனே சன்லை வந்து கேட்குறாரு, நீ அவனுக்கு தானே மெசேஜ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, இல்லையே அப்படின்றாங்க. உன்னோட மெசேஜை தவிர அவன் வேற யார் மெசேஜுக்கும் அவன் வந்து சிரிச்சிட்டு இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னேன்னே 3 கேர்ள்ஸ் அந்த பாய்ஸ் கிட்ட வராங்களா. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, ஸ்டாப் பண்ணுங்க, நாளைக்கு தான் நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது போட அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து உட்காடுறாங்க. அப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே பிரைட்ஸ்மேட், அவங்க சொல்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்டோட கல்யாணம் நல்லா நடக்கணும்னா நாங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் நீங்கள் பதில் கரெக்டாக சொல்லணும், அப்போ தான் நாங்கள் கல்யாணம் நடத்த விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சன்லாயும் அந்த பெருசாக சொல்கிறாரு, எங்களை நம்பி விடுங்க, நாங்கள் பிரெயினி இப்படி கேட்குற கேள்விக்கெல்லாம் டக்குன்னு பதில் சொல்கிற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சவால் விட்டுட்டு இருக்காங்க. கூடவே சேர்ந்து நல்லா குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த கேர்ள்ஸ்லாம் சொல்கிறாங்க, நிறைய குடிக்காதீங்கடா, நாளைக்கு கல்யாணத்தை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு போறீங்க அப்படின்றாங்களா. இதுக்காக தான் நாங்கள் 2 சூட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கைப்பையன் லின்னு, அதுக்கப்புறம் ஹீரோ, அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாரும் வந்து அப்படியே கெத்த சூட்டில் வந்து நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களா. இந்த பிரைட்ஸ்மேட் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து என்னென்னலாம் யோசிச்சு வச்சிருக்கோம் தெரியுமா கல்யாணத்துக்கு, நாளைக்கு மட்டும் பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. அந்த டைம் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, சொல்லுமா இப்போ உனக்கு நாளைக்கு கல்யாணம் எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது,
நான் உண்மையை சொல்லணுன்னா நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் எனக்கே தெரியல, எனக்கு நர்வஸும் கிடையாது பயமும் கிடையாது, பட் ஏதோ ஒரு புது விதமான ஃபீலாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ கிட்ட கேட்குறாங்களா, அப்போ சன்லைட் சொல்கிறாரு, அவன் யாரை நினச்சிட்டான், ஒரு பாக்ஸர் ரேசர், அவனுக்குலாம் நர்வஸ் இருக்குமா அப்படி கேட்கும்போது பிராண்டி சொல்கிறாரு, எனக்கு நிஜமாலே கொஞ்சம் லைட்டாக பயம் தாண்டா. இப்படி அடுத்த நாளும் ஆகுது. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேவையான அந்த பெட் செட்டிங்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தா ஹீரோ ரெடி ஆகிட்டு இருக்காரு. போயிட்டு இந்த மணமகன் தோழன்கள்லாம் இருப்பானுங்க இல்லையா, அவங்களை எழுப்பலான்னு சொல்லி பார்த்தா ஒருத்தரும் ஒவ்வொரு கோலத்தில் படுத்துட்டு இருக்கானுங்க. எவனுக்கும் எழுந்துக்க மனசே கிடையாது. டே இன்னைக்கு எனக்கு கல்யாணம்டா, எழுந்திரிங்கன்னு ஒருத்தராக எழுப்புறாங்க. கடைசியாக சன்லையும் எழுப்புறாங்களா, அவன் கண்ணை விழிச்சு பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம்டா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிடுறான். இப்படியே வந்துட்டு ஹீரோயினும் ரெடி ஆகிட்டு வந்துட்டு அவங்க மணப்பெண் தோழிகளை போய் பார்க்க போகிறாங்க. அங்கே போனால் அவளுங்களும் செம்ம மட்டையாயிட்டு படுத்துட்டு இருக்காங்க. எவ்வளோ எழுந்துக்கிற மாதிரி இல்லை. ஹீரோயின் சொல்கிறாங்க, இன்னைக்கு எனக்கு கல்யாணமா, எழுந்திரிங்கன்றாங்க. யாருமே எழுந்துக்க மாட்டுறாங்க. உடனே ஹீரோயினும் அதே சுகத்தில் வெளில வந்துட்டு கிட்ட சொல்கிறாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் மட்டடா அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் என்ன எவனும் எழுந்துக்க மாட்டோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, கல்யாணம் அவ்வளோதானான்றாங்களா. உடனே ஹீரோ எப்படி கிட்ட வந்துட்டு ஓடி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வண்டியில் போகிறாங்க. அதுக்கு பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்துறானுங்க, டே போகாதீங்க எங்கே போகிறீங்க, உங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம்டா, உங்களுக்கு கல்யாணம் வேண்டாமான்னு சொல்லி கத்துறாங்க. எல்லாம் உங்கள் தப்புடா, நீங்கள் தான் லேட்டாக எழுந்தீங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்றாங்களா. எங்கடா போகிறீங்கன்னா, நாங்களே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஏறி போயிடுறாங்க. போகிற வழியெல்லாம் வந்துட்டு அவங்க கல்யாணத்துக்கான உறுதிமொழி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹீரோ சொல்கிறாங்க, இது வரைக்கும் நான் பயம் இல்லாமல் இருந்தா, நான் எனக்காக ஒருத்தி இருக்கிறா, இனிமேட் நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் வந்துட்டு என்னோட வாழ்க்கையை உன்னோட கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, உன்னோட வாழ்க்கைக்கு என்றைக்குமே வந்து நான் முட்டுக்கட்டையாக இருக்க மாட்டேன், உன்னோட எல்லா ஒரு வெற்றிக்கும் உன் கூடவே தான் நான் இருப்பேன், தடைக்கெல்லாம் இல்லாமல் உன்னோட நேவிகேட்டராக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு இனிமேட்டு நம்ம எப்போவுமே 2 பேரும் ஒன்றாவே ட்ராவல் பண்ணுறோம், நம்மளோட டெஸ்டினேஷன் நம்மளோட வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகான சீரீஸை ஹாப்பியாக முடிக்கிறாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சீரீஸை கொண்டு போனேன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமாஸ்லாம் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.